மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வரவேற்க புழல் சிறை முன்பு ஆதரவாளர்கள் குவிந்துள்ள அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வரவேற்க புழல் சிறை முன்பு ஆதரவாளர்கள் குவிந்துள்ளனர். மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் திமுக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. மேலும் பல்வேறு நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்துள்ள நிலையில் புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுதலையாகிறார். இந்நிலையில் தற்போது புழல் சிறை முன்பு அவரது ஆதரவாளர்கள் தற்போது குவிந்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் திமுக தொண்டர்கள் தற்போது உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் தற்போது புழல் சிறை முன்பு அவரது ஆதரவாளர்கள் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் உச்சநீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ள நிலையில் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து விடுவிக்கப்பட இருக்கிறார். இந்நிலையில் தற்போது அவரது ஆதரவாளர்கள் புழல் சிறையில் தற்போது குவிந்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் அகமது அலி வழங்க கேட்கலாம். அகமது அலி, தற்போது செந்தில் பாலாஜி எப்போது விடுதலையாக இருக்கிறார்? புழல் சிறை முன்பு அவரது ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 56 முறை ஜாமீன் மனு கேட்டு நிராகரிக்கப்பட்ட நிலையில் 471 நாட்கள் சிறையில் இருந்த அவருக்கு தற்போது உச்ச நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்த நிபந்தனை ஜாமீனில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கையெழுத்து போட வேண்டும் எனவும், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை மறைக்க முயற்சி மேற்கொள்ளக்கூடாது எனவும், வெளிநாடு செல்லக்கூடாது எனவும், அமைச்சர் ஆவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை எனவும், மேலும் பல நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இதனையொட்டி இன்று காலை சிறை வளாகத்தில் குளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையாளர் பாண்டியராஜன் ஆலோசனையில் புழல் சரக உதவி ஆணையாளர் சகாதேவன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள், உதவி இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஏராளமானோர் குவிக்கப்பட்டனர். அதன்பின் இன்று காலை நீதிமன்றத்தில் இருந்து செந்தில் பாலாஜியை விடுவிக்க ஜாமீனில் உத்தரவு வராத காரணத்தினால் மாலை வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் சிறை வளாகம் முன்பு திரண்டு வருகின்றனர். மாதவரம் பகுதி செயலாளர் புழல் நாராயணன் தலைமையில் பொய்க்கால் குதிரை ஆட்டம் மற்றும் பேண்ட் இசை முழங்க ஆரவாரத்துடன் செந்தில் பாலாஜியை வரவேற்க மகிழ்ச்சியுடன் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வரவேற்க தமிழகத்தின் பல பகுதிகளிலும் வந்திருந்த திமுக தொண்டர்களின் கார்கள் புழல் சிறை வளாகம் முன்பு GNT சாலையில் நிறுத்தப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக போலீசார் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய தொண்டர்கள் கரகோஷத்துடன் அவரை வரவேற்க தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டல குழு தலைவர் நந்தகோபால் மற்றும் திமுக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் ஆகியோர் இங்கு வருகை தந்துள்ளனர். திமுக தொண்டர்களின் கூட்டம் அதிகமாக சேருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்தும் ஸ்தம்பித்தது. ராஜலட்சுமி. செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக புழல் சிறை முன்பு ஆதரவாளர்கள் குவிந்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அகமது அலி.